மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிட. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும். இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததீனா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. நம் உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததீனா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறிய. இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும். இயேசுவின் மகா அதினாழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் மின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் மின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும். இயேசுவின் மகா அதினாழம் அறிய. இதற்கின ஏதும் வேறில்லை, இன ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு. இயேசுவின் மகா அன்பிலே
ஏதும் ஹல்லேலூயா. இயேசுவின் மகா அதிநாழம் இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லை. சொல்லுவோம் பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினில் சாதித்திடுமே, விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் பொழியாது, பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலை சாகித்திடுமே, விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம். இயேசுவின் மகா அன்பிலே அதிநாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லை. இன்னும் ஒரு விஷயம், இயேசுவின் மகா அதிநாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லை. மாறிடாயம்மா கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயம்மா, மாறிடாயம்மா நேசரே, ஆக மாறாதவர் அன்பனாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயம். இயேசுவின் மகா அன்பீரே அதிநாழம் இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் இயேசுவின் மகா அதிநாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லை, ஏதும் வேறில்லை. கரமுயர்த்தி இயேசுவின் மகா அன்பே உணர்ந்தவர்களாய் அதிநாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே. ஆமென். நமக்காக முழுமையும் தந்தார், ஒன்று பின் வைக்காமல் முழுமையும் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்த இந்த தேவனுடைய அன்புக்கு ஈடா எந்த அன்பு இந்த உலகத்தில் வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒரு ஜெபமாய் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கார் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கார் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே
பாதைக்கு நல்ல தீபமிதே, ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் சேர்ந்து பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை. உன்னை தொடுவோன் உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். பாடுவோம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு வீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஆமென். உனக்கு வீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே. சொல்லுங்க. பறந்திடுமே வீடுமே உம் நாமத்திலே, ஹரனே எனக்காய்
கண்டிப்பா என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே. ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை ஆமென். என்னை மறவா உந்தன் தயவால் ஒரு விசை என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். இன்னும் ஒரு விசை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் ஒருவருமில்லை. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்படியே இருக்கிற இடங்களை முழங்கால் பிடிட்டு, உமக்கு நிகரான தெய்வம் இல்லை அப்பா. ஆமென். எங்களை காக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களை மறவாத நேசர், உமக்கு நிகரான தெய்வம் ஒருவரும் இல்லை. நம்புகிறவர்கள் இந்த காலை வேளையில சத்தம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஜீவ வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு உண்டு. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உண்டு. வாக்கு தந்தவர் நீர் நிறைவேற்ற வல்லவர். நீர் எங்களை தப்புவிக்க வல்லவர். நீர் எங்களை விடுவிக்க வல்லவர். ஆமென். வாக்கு எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செயல்படுத்தி கொண்டு வருகிறீர். நீர் நல்லவர், நீ நல்லவர், மறவாத இயேசுநாதா, கூட இருக்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. வழக்கரத்தால் எங்களை தாங்குகிறவரே, வழிகளில் எல்லாம் காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவனே, பத்திரமாய் காக்கிறவரே, பள்ளத்தாக்கிலும் உம்முடைய கரம் எங்களை பழுதில்லாமல் நடத்துகிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நிகரான தெய்வம் இல்லை. எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, எங்களை முற்றுமுடிய அறிந்திருக்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்னமே இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தெய்வமே, உமக்கு நிகரான தெய்வம் இல்லை. எதிராய் எழும்புகிற ஆயுதங்களை எல்லாம் மழுங்க செய்கிறவரே, உனக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் திரும்பி ஓடி போவார்கள் என்ற நல்ல வாக்கு தத்தங்களை எங்களுக்கு தந்திருக்கிறவரே, எங்களுக்காக செயலாற்றுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. மஹதரலரசே மரதுரோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆமென். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம். எக்காலத்தும் நம்பிடுவோம், இக்கட்டு நேரத்தில் அடைக்கலம். எக்காலத்தும் நம்பிடுவோம், இக்கட்டு நேரத்தில் அடைக்கலம். பக்கபலம் பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசு என் அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு, இக்கட்டு அடை. ஆகவே கரமுயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதா. அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அடல்கள் நீக்கியவர், அமைதிப்படுத்தினார்.
பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். என் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் விசுவாசிக்கிறவர்கள் கரம் உயர்த்தி அஞ்சிடேன் எதை கண்டும் நான் பயப்படுவதில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எழும்பி வருகிற அலைகள் மத்தியிலும் என்னை காக்கும்படி, என்னை விடுவிக்கும்படி, இதற்கு தப்புவிக்கும்படி, கரை சேர்க்கும்படி கர்த்தர் என்னோடு கூட உண்டு. என்னோடு இருப்ப இன்னும் ஒரு விசை அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதா. என் இயேசு என்னோடு இருப்பதா. எழும்பி வருகிற பெருமையான அலைகளை பார்க்கிலும் இந்த தேவனீர் பலமுள்ளவராய் இருக்கிறீர். அலைகளை அடக்கத்தக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். கொந்தளிக்கிற அலைகளை அமர்த்தத்தக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். நீர் கொந்தளிப்பை அமர்த்துகிறீர். நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறீர். எங்களை கரை சேர்க்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்க நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் திகைக்க வேண்டிய அவசியமில்லை. எங்களோடு கூட கர்த்தர் உண்டு. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி அடக்கி ஆளுகிற கர்த்தர் எங்களோடு கூட உண்டு. நம்புகிறவர்கள் ஒரு விஷயம் நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென் உங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆராதனை அங்கீகரித்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நீர் நல்லவர். ஆமென். இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆதரவான தெய்வமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை மிகுந்த தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வல்லமையுடைய தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். இந்த நாளுக்கு வேண்டிய புதிய கிருபையினாலும் புதிய வல்லமையினாலும் கர்த்தர் நீர் எங்களை நிரப்புவீராக. புதிய அபிஷேகத்தினால கர்த்தர் எங்களை நீர் நிரப்புவீராக. எங்களை உம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. எங்களை உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. எல்லாரும் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாதுகாப்புக்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நாம் கேட்கலாம். ஆமென். உம்முடைய கிருபைகளை தருவீர், உம்முடைய இரக்கத்தை தருவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். புதிதான இரக்கத்தையும் புதிதான கிருபைகளையும் புதிய பலனையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில தந்து எங்களை நடத்துவீராக அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் தருகிற கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை கவனிக்காதவர். சங்கீதம் 130:3 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, ஒரு நிமிஷம் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை எல்லாம் அவருடைய முகத்திற்கும் பின்பாக தூக்கி தூர எறிந்ததினால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம். அதை நினையாமல் கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு அளிக்கிறதற்காக இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு தேவன் தம்முடைய அன்பை அளவில்லாமல் காண்பிக்கிறதற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அவருடைய தயவை நமக்கு காண்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய வேண்டுதல்களுக்கு, நம்முடைய கூப்பிடுதல்களுக்கு எப்பொழுதும் அவருடைய செவிகள் திறந்திருக்கிறதா இருக்கிறது. அதற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் இன்னுமாக நம்முடைய ஜெபங்களுக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் 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 கவனிக்கிறவராக இருந்து நமக்கு பதில் தரும்படியா எல்லாரும் இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக எல்லாரும் இந்த காலை வேளையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உற்சாகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை எனக்குள்ள தருவீராக. சுயத்தில் எதையும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்காய் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்குள்ள தருவீராக. உமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தருவீராக. உம்முடைய வேலைக்காக பொறுத்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய சமயத்திற்காக, உம்முடைய செயலுக்காக, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பாக்கியத்தை எனக்குள்ள தருவீராக. அந்த மேன்மையான அனுபவத்தை தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நானாக சுயமாக எதையும் செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொள்ளுவீராக. உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற, உம்முடைய செயலுக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தருவீராக. தேவன் அப்படி தருகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 7வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தர் நம்பிக்கைக்கு உரியவர். நம்முடைய கர்த்தர் நாம் நம்புகிற நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்துகிறவர். ஆமென். அவரை நாம் முழுவதுமாக நம்பலாம். அவர் நம்பிக்கைக்கு உரியவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், உம்முடைய மகத்துவங்களை நம்பி இருக்கிறேன். ஆமென். நீர் எனக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் நான் நம்புகிற அந்த காரியத்தில் ஒரு முடிவை தர உண்மை உள்ளவராயிருக்கிறீர். நீர் ஜெயத்தை தர உண்மை உள்ளவராயிருக்கிறீர். நீர் பாதுகாப்பை தர உண்மை உள்ளவராயிருக்கிறீர். நீர் உயர்வை தர உண்மை உள்ளவராயிருக்கிறீர். நீர் என்னை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறீர். நீர் பொய் சொல்லுவது இல்லை. நீர் நம்பிக்கையை கனப்படுத்துகிறீர். ஆமென். ஸ்தோத்திரம். நீர் மாறி போவது இல்லை. நீர் மாறுகிற தேவன் அல்ல. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அவருடைய நம்பிக்கையை ஆமென் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தி, ஆமென், எங்களுக்கு நீர் அப்படி செய்ய வல்லமை உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகமெங்கும் இருக்கிற எல்லா சபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசேஷமாக இன்றைக்கு நடக்கிற ஸ்தோத்திரம் எல்லா இந்த புனித வெள்ளி ஜெபத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அநேக புதிய ஆத்துமாக்கள் சபைகளில் சேர்க்கப்படும்படியாக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா ஆராதனைகளையும் இந்த உலகம் முழுவதிலும் எங்கெங்க இந்த ஆராதனை நடக்கிறதோ எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எல்லா இடத்திலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். ஜனங்கள் தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்பட வேண்டும். ஜனங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பாடுகளை குறித்து தியானிக்கிற பொழுது ஸ்தோத்திரம், ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். அதற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சபைகளை நடத்தும்படியா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்கான திட்டங்களை பரிசுத்த ஆவியானவரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷம் எலெக்ஷனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எலெக்ஷன்ல தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 41% கிறிஸ்தவர்களை கொண்ட இந்த மணிப்பூர் மாநிலத்தில் வருகிற ஸ்தோத்திரம் 31ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு அன்று அரசு வேலை நாளாக அறிவித்திருக்கிறது. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். ஸ்தோத்திரம். மணிப்பூர் மாநிலத்தில் அங்கே இருக்கிற அரசாங்கம் 41% கிறிஸ்தவர்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க. அந்த அரசு வருகிற 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டரை அரசு வேலை நாளாக அறிவித்திருக்கிறது. அந்த இடத்துல பிஜேபி அரசு ஆண்டு கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். தேவன் கிருபை செய்யும்படியா இப்படி வெளியரங்கமாய் இருக்கிற இந்த எதிர்ப்பு, ஸ்தோத்திரம், தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் எல்லாரும் இந்த காலை வேளையில கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் தேசத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. மதவாத அரசியல்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆட்சியில் இருக்கிறவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள் பட்சபாதத்தோடு செயல்படக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாரபட்சம் காட்டக்கூடாது ஆண்டவரே. நீர் தொடுவீராக ஆண்டவரே. எங்கள் சகோதரர்களை தொடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடுவீராக தொடுவீராக. நீர் பேசுவீராக என் தேவன். நீர் ஆளுகை செய்வீராக. தேசத்தில் இப்படி குழப்பங்களை கொண்டு வருகிற மனிதர்களை சந்திப்பீராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்தில் பிரச்சனைகளை, குழப்பங்களை கொண்டு வந்து ஸ்தோத்திரம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை ஆமென் உருவாக்க நினைக்கிற எல்லா சத்துருவின் சதித்திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக. என் தேவன் அந்த இடத்துல கிரியேட் செய்யும்படியா, என் தேவன் அந்த மாநிலத்தில் கிரியேட் செய்யும்படியா, என் தேவன் அவர்களை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு முக்கியமான காரியம், கடந்த 2023 முதல் 6 மாதங்களில் மாத்திரம் 33 விமானிகள் மற்றும் 97 கேபின் குழு உறுப்பினர்கள் போதை உட்கொண்டதாக ஸ்தோத்திரம் சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். விமானத்தில் பயணம் செய்கிற அந்த பைலட்டுகள் மற்றும் அந்த கேபினில் இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. ஆனால் அந்த 2023 மட்டும் முதல் 6 மாதத்தில் 97 ஸ்தோத்திரம் 33 பைலட் மற்றும் அந்த கேபின் மெம்பர்ஸ் போதைப்பொருள் உட்கொண்டு அவங்க வேலையில் இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது விசாரணையில். இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களும் நிர்விசாரங்கள் மாறி போகணும். ஜனங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் எடுத்து தங்களுடைய வேலையை செய்ய வேண்டும். அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேசத்தில் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியா எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நல்ல ஸ்தோத்திரம் ஒரு தலைவரை நமக்கு ஏற்படுத்தி தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தலைவனை தேவன் ஏற்படுத்தி தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சித்தம் நம்முடைய சபையில், நம்முடைய ஸ்தோத்திரம் கிராமத்தில், நம்முடைய குடும்பத்தில் செயல்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்தில் தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே எங்களை தருகிறோம், சபையை தருகிறோம், தேசத்தை தருகிறோம். முழு காரியங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. நீர் ஆளுகை செய்வீராக. ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட வார்த்தையின் மூலமாக இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல அன்பின் பிதாவே. ஆமென்.
அவர் எழுந்திருந்து 53ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்துடலாமே சுவாமி. சங்கீதம் 53. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் ஏகமாய் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உனக்கு விரோதமாய் பாளையமரங்கனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். தேவன் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கால வேளையில் தேவனை தொழுது கொள்ள முடியாய், தேவனை ஆராதிக்க முடியாய், தேவனை உயர்த்த முடியாய், விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியாய். தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் வெளிப்படும் முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நடக்கிற ஒவ்வொரு சபையில் நடக்கிற ஜெபங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த புதிய ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வரணும், அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜனங்கள் உணர்வடைய முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்க முடியாத ஒரு கிருபைகளை தேவன் கொடுக்க முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மையும் நம்முடைய கிராமங்களையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபையையும் போதர்களுடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும், அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கணும், அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும், அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை அனுதினம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஊற்றப்படணும், அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பாதத்தில் வருகிறோம். நாளில் எங்களோடு கூட பேசுவீராக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். உட்காரு. இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல் இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க 2வது வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டு என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். அல்லேலூயா. அவன் பாருங்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நல்லா பார்க்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை அவர் ஆராய்ந்து நடத்துகிற தேவன். நம்முடைய நாவில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே நம்முடைய எண்ணங்களை உதயமாறதுக்கு முன்னதாகவே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ அவர் இந்த பூமியில் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க மனுபுத்திரரை கண்ணோக்கினார். மனுஷனை தேவன் தன்னுடைய சாயலாக உண்டாக்கி தன்னுடைய ரூபத்தின்படி அவனை உண்டாக்கி தன்னை ஆராதிக்கவும் சாட்சியை வாழவும் கர்த்தருக்கு பிரியமாய் அவரோடு கூட நடக்கவும் அவனை உண்டாக்கினார். ஆனால் உண்மையாகவே உண்டாக்கின தேவனை மறந்து ஜனங்கள் பல வழியில் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த 3 வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அல்லேலூயா. உண்மையிலே பாருங்க, எல்லாரும் வழி விலகி கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து போனார்கள். இன்றைக்கு உலகத்தில் தேவன் இல்லை என்கிற
ஒரு உணர்வு, தேவனை குறித்து உள்ள பயம் இல்லை. இன்னைக்கு தேவனை அறியாதவர்களும் புறமதஸ்தனரும் கிறிஸ்தவர்களும் தங்களை மனம் போல அவர்கள் ஜீவித்து மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உண்மையாகவே தேசத்தில் பாவம் பெருகிட்டு, ஆனால் இதில் ஒரு கூட்டத்தை தேவன் தமக்கென்று என்ன செய்திருக்கிறார் வச்சிருக்கிறார். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனங்களை பட்சிக்கிறார்களே. அப்போ தேவன் ஒரு கூட்டத்தை தன்னை அறிந்து கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய், தெய்வ சித்தத்தை செய்யும்படியாய் தேவன் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் அக்கிரமக்காரர் எழும்பி தேவ ஜனத்தை பட்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனை என்ன செய்கிறதில்ல, தொழுகிறதில்லை. ஆனால் அவங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். உனக்கு விரோதமாய் பாளையமிறங்கனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் தேவன் அவர்களை வெறுத்தபடினால் நீ அவர்களை வெட்கப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அப்போ தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள், சூழ்நிலைகள் விரோதமாய் வரும். ஆனால் தேவன் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ரோமரில் வாசிக்கிறோம், அவர்கள் தேவன், வாசிங்க ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன செஞ்சிட்டான்? இருளடைந்தது. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. அந்த உணர்வில்லாத அந்த மனிதர்களை தேடிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், 2023ஆம் ஆண்டுக்கு முன்பதாக அங்கே பிலாத்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு இந்த பரபாசனுங்கிற திருடனை விடுதலை ஆக்கணுமா? யூதர்களுடைய ராஜாவை அவர் 2023ஆம் ஆண்டுக்கு 2 திருடன் இருந்திருக்கான். அப்போ இன்றைக்கி திருடன் புதுசாக வரல, அப்போவுமே என்ன செஞ்சுருக்கிறான்? திருடன், கொலைகாரன். பாருங்கள், அப்போது அரசாங்கம் மக்கள் யார் பக்கம் தான் நிற்காங்க? திருடன் பக்கத்தில் தான் நிற்காங்க. சொல்லுங்கள், மக்கள் யார் பக்கம் தான் நிற்காங்க? அப்போ நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கு விரோதமாக ஜனங்கள் கூட்டம் தான் கூடுவாங்க. ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வானத்தின் பூமி உண்டாக்கின தேவாதி தேவன் என்ன செய்கிறாரு? நம்ம கூட இருக்கிறபடினால். அவங்களுக்கு உணர்வு இல்லை. அவருடைய இருதயம் எப்படி இருக்குது? இருளடைஞ்சிருக்கு. அப்போ உண்மையில் எல்லாரும் வந்து அந்த 3ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். ரோமர் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க, 10 வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத கூலி, தங்கள் நாவினால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாயை சவிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது.
நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியாக இருக்கிறது. அந்த சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர் கண்களுக்கு முன்பதாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஜனங்கள் தேவனை தேடுகிற உணர்வு இல்லைன்னா அவங்களுக்கு முன்னால் என்ன இல்லை? தெய்வத்தை குறித்துள்ள பயம் இல்லை. தன்னை உருவாக்கின தேவனை குறித்துள்ள பயம் இல்லை. ஆனால் பயமில்லாத அந்த சந்ததியை தேடதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா சபைகளிலும் இயேசு கிறிஸ்துடைய 7 அந்த சிலுவையில் இருந்த 7 வார்த்தைகள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையாவது நம்ம கடைப்பிடிப்போமா? இன்றைக்கி தியானிப்போம். 7 வார்த்தையும் தியானிப்போம். 7 பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை அன்னையோட முடிஞ்சிட்டு அதுக்கு அதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம். அப்போ ஒரு கூட்டம் அப்படி தான் இருக்குது. வாசிங்களேன், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் உணர்வில்லாதபடி தெய்வ பயம் இல்லாதபடி ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ பிதாவாகிய தேவனோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் நல்ல எல்லா பாவங்களையும் தம்முடைய குமாரனாகிய இயேசு மேல் விழப்பண்ணினார். ஹல்லேலூயா. விழப்பண்ணினபடினால கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார். ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாய், ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாய், தேவனை குறித்துள்ள அறிவு அவங்களுக்கு உண்டாக முடியாய், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாய் தன்னுடைய குமாரனை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி மனுமக்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார், நம்மளை கிரயமாய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே வாசிங்க, ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏம்மா ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல அடித்து கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. அவன் பாருங்க, நம்ம எல்லாரும் தீட்டானவர்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் மனுமக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்ததுனால நம்மளை ஒரு புது மனுஷனாய், புது மனுஷியாய் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, 2 வசனத்தை வாசிக்கணும். ஒன்று ஆதியம் 11:5, அது நீங்கள் வாசிக்க வேண்டாம். 11:5, மனுபுத்திரர் கட்டுகிற அந்த கோபுரத்தை பார்க்கும்படி தேவன் இறங்கி வந்தார். அவர்கள் தாங்கள் செய்கிறது தடைப்படாது என்று சொல்லி அவர்கள் தங்கள் ஒரு வானளாவிய தனக்கு பேருண்டாகும்படியான ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுகிறார்கள். அப்போ மனுஷன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த உணர்வு வரணும் நம்மளுக்கு. ஆண்டவர் நான் பேசுகிறத அவர் பார்க்கிறார், நான் நடக்கிறதை பார்க்கிறார், என்னுடைய உட்கார்தலை பார்க்கிறார், என்னுடைய எழுந்திருக்கலை பார்க்கிறார், நடக்கிறதை பார்க்கிறார், என்னுடைய செய்களை பார்க்கிறார். இந்த உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டாலே அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் நடந்துடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, நம்ம எல்லாரும் கெட்டு போனவர்கள், எல்லாரும் பாவம் செய்தவர்கள். ஆண்டவர் எப்படி பண்ணுறாரு வாசிங்க. எஸ்ஐக்கு 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளும்படி செய்யவே பண்ணுவேன். அல்லேலூயா. உணர்வு இல்லாத ஒரு மனிதனை தேவன் அவர்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னை ஜீவனை கொடுத்து தேவனை குறித்துள்ள அறிவு அவர்களுக்கு உண்டாகும்படியாக அவங்களுக்கு கல்லான இதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதையான ஒரு இதயத்தை கொடுத்து ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுத்து தேவன் ஆராதிக்கும்படியாக அவருடைய எல்லா பாவங்களையும் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து நமக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா. அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அப்படியே எல்லாரும் முழங்கால் பிடிவிடுவோம். தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பாதத்தில் வருகிறேன் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, தெய்வம் பயம் இல்லாத உலகத்தில் உமக்கென்று ஒரு சிறு கூட்டத்தை, உமக்கு பயப்படுகிற ஒரு சிறு கூட்டத்தை நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதோ உணர்வில்லாத ஜனங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, தேவனை தேடுகிற உணர்வு நிலை ஆண்டவரே, சாப்பிடுவோம் மதிப்போம் என்கிற நிலையில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அறிந்த பிள்ளைகளும் நிர்விசாரத்தோடு வாழுறாங்க. ஆண்டவரே, அறியாத பிள்ளைகளும் நிர்விசாரத்தோடு வாழ்கிறாங்கப்பா. தயவாய் இறங்கி மன்னிப்பீராக, தயவாய் இறங்கி மன்னிப்பீராங்க ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வருகை சமயமாக இருக்கிறதே. ஆண்டவரே, உம்முடைய வருகை சமயமாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை வனாந்தரத்தில் வழிநடத்தப்படும் போது அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அதே நிலை இந்த நாளிலே பூமியில் இருக்கிறது ஐயா. புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தங்கள் மனம் போல ஆண்டவரை அவர்கள் ஜீவிக்கவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆண்டவரே, மனுக்குலத்தை மீட்பதற்காக ஆண்டவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்த எங்கள் தெய்வமே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமுள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, இந்த நாளில் உமக்கென்று ஒரு கூட்டத்தை ஆண்டவரே இந்த பூமியில் பரிசுத்தவான்களாய் நீ தெரிந்தெடுத்து உம்மை ஆராதிக்க உமோடு கூட உறவாடும்படியாய் தெரிந்து கொண்ட நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் அநேக ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. உலக நேரத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. உம்மை அறியாத பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் ஐயா. ஆண்டவரே, என் தேவனாய் கற்ற கிரியை செய்வீராக. ஆண்டவரே, மணிப்பூர் மாநிலத்திற்காக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதை ஆட்சியாளருடைய இருதயத்தில் பேசுவீராக. ஜனங்களை துன்புறுத்துகிற உடைய ஜனத்தை துன்புறுத்துகிற ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. நீரே நியாயம் செய்வீராக, நீரே இறங்குவீராகப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. ஆண்டவரே, எங்கள் சபையின் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். பகல் நடக்கிற கூட்டங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிள்ளைகளுடைய வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், கடன் பாரங்கள், தரித்திரங்கள் எல்லாம் மாறுபடியாக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, வியாபாரங்கள் செழிக்கணும், தொழில் ஸ்தாபனத்தை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, துதிக்கிற விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். வேலைகள் செல்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். நீதியை நிறைவேற்றாத பிள்ளைகள் நீதியை நிறைவேற்றும். பரிசு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நகர் பகல் அநேகர் நீங்கள் கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, பலவிதமான சாபத்திலும் வாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை ரட்சிப்புக்கு ஆண்டவரை பாத்திரவான்களாய் நீங்கள் மாற்றுங்க. புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. நடக்கிற ஜெபங்களை உங்களுடைய கரத்தில் தருகிறேன். இந்த உலகம் எங்கே நடக்கிற எல்லா ஜெபத்தையும் உங்களுடைய கரத்தில் தருகிறேன் ஐயா.
ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுவீராக. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் அவருடைய குடும்பங்களோ என்றென்றைக்கு இருக்கட்டும். எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய ஆத்துமாவே கர்த்தரை அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிக்குலைக்கும் விட்டு கிருபையினால் இறக்கினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ்வது போலாகிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஒருபோதும் மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவனுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் அவர் வருகை மட்டும் நம்ம அனைவரோட எப்பொழுதும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை